ஜெய் ஸ்ரீராம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பக்தி வணக்கத்தை சமர்ப்பிக்கிறோம். இன்று நவரத்னம் அணிவதால் என்ன பலன்கள், நவரத்ன மோதிரம் அணியலாமா, பெண்கள் அணியலாமா, ஆண்கள் அணியலாமா, எப்படி அணிவது என்ற தகவலை பக்தி நேரத்தில் தெரிந்து கொண்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய 2 லிங்கங்கள் பற்றிய தகவல்களை இன்று தெரிவிக்க போகிறோம். நவரத்ன மோதிரம் அப்படிங்கிறது எதற்கு போடுறது, போடலாமா? குறிப்பாக முதல் விஷயம், பெண்கள் போடக்கூடாது. இல்லைங்க, எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, போட்டு தான் ஆகும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா தூய்மையற்ற நாட்களில் போடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்கள் தாராளமாக அணியலாம். வலது கை மோதிர விரலில் நவரத்ன மோதிரம் அணியலாம். இந்த நவரத்னம் ரொம்ப முக்கியமாக சுத்தமாக இருக்கணும். இதை 2 விதமாக போடலாம். ஒன்று வெள்ளி அல்லது தங்கம், இந்த 2ல் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். இதை விட சில பேர் அபூர்வமாக செம்பில் போட்டுக்கிறாங்க, பஞ்சலோகத்தில் போட்டுக்கலாம், தப்பில்லை. லோகம் தப்பில்லை, எந்த லோகத்தில் வேணாலும் போட்டுக்கலாம். அதில் குறிப்பாக இந்த 3 லோகம் சிறப்பு வாய்ந்தது. அந்த 3 லோகத்தில் ரொம்ப சிறப்பு தங்கம். ஏன்னா குரு பகவான் தங்கத்தில் இருக்கிறதா ஐதீகம், சுக்கிர பகவான் வெள்ளியில் இருக்கிறதா ஐதீகம். அது போக ஐம்பொன், இது 3 தவிர வேறு எதுலையும் போடாமல் இருக்கிறது நலம். இது ரொம்ப குறிப்பான விஷயம். என்னென்னா, இந்த நவரத்ன மோதிரம் கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய திருமணமானவர்கள் இரவில் போடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தோஷமாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நவகிரக மோதிரம் போட்டுட்டு நான் இருக்கேன் அப்படின்னா, அந்த நவகிரகம் போடும் பொழுது தூய்மை பெறாது. இரவில் உறங்கும் பொழுது கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய திருமணமான ஆண்கள் தயவு செய்து இதுவரைக்கும் தப்பு செஞ்சிருந்தா பரவாயில்ல, இனிமேல் கழட்டி வச்சுடுங்க, காத்தால் எடுத்து போட்டுக்கணும். எதனால் இப்போ சாமி இப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த நவகிரகம் நவரத்தினங்களில் நவகிரகங்கள் வசிப்பதாக ஐதீகம். இதை இந்த தருணத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறதுக்கு காரணம், 8 லிங்கங்களை பற்றி பேசின்னு இருக்கோம். அதில் இன்னைக்கு பேச போகிற லிங்கம் யமலிங்கம், தெற்கு நோக்கிய லிங்கம். இது பக்கத்தில் ஒரு சிம்ம தீர்த்தம் இருக்குது. இந்த சிம்ம தீர்த்தத்தில் என்னைக்காவது உங்களுக்கு திருவண்ணாமலை போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால், நவரத்ன மோதிரம் வச்சிருப்பவங்க இந்த சிம்ம தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய நீரை ஊற்றி சுத்தி பண்ணிக்கலாம். அப்படி அணியக்கூடிய இந்த நவரத்ன மோதிரம் உங்களுக்கு பாக்கியங்களை தரும். பாக்கியம்னா என்ன சுவாமி? பாக்கியம் என்றால் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் பாக்கியம். அதானே? நல்லதெல்லாம் என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது பூரா பாக்கியம். அதுக்கு பேர் சௌபாகியம்னு பேர். சில பெரியவங்கள்ட்டெல்லாம் ஆசீர்வாதம் பாங்கன்னா அழகாக சொல்லுவாங்க, சௌபாகியமானா இருப்பா அப்படின்னா உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கட்டும்னு அர்த்தம். தேவையானதுன்னா என்ன? அருள், ஆன்மீகம், இறைவனுடைய அன்பு, தெளிவு, சக்தி, அறிவு, ஞானம், திறமை, 16 செல்வங்கள் சொல்லக்கூடிய 16 வகையான செல்வங்களுக்கு பேர் சௌபாக்கியம்னு பேர். இந்த யமலிங்கம் யமனே வந்து வழிபட்ட அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண லிங்கம் யமலிங்கம். நமோ பூதநாதம் நமோ தேவதேவம் நமஸ்கார காலம் நமோ திவ்ய தேஜம். நமஸ்காமபஸ்மம் நமः சாந்தசீலம் பஜே பார்வதி வல்லபம் நீலகண்டம். भजे पार्वती वल्लभं नीलकण्ठम्. सदा तीर्थसिद्धं सदा भक्तरक्षं सदा शैव पूज्यं सदा शुभ्रभस्मम्.
निशाशं निशेषं पशूनां प्रतिष्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् प्रणीनागकण्ठे भुजङ्गाट्टदेह कलेरुण्डमालं महावीरशूरम् कटिव्याघ्रचर्मं चिदाभस्मलेपं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् शिरद्धत्तगङ्गां शिवावामभागं दीर्घकेशं सदा सुत्रिनेत्रम् இந்த யமலிங்கத்துல தரிசனம் செய்யறவங்களுக்கும் யமலிங்கத்தை பூஜை பண்றவங்களுக்கும் மரண பயம் வராதுங்க. மரண பயம்னா என்ன சுவாமி அப்படின்னா, மரணம் சம்பவிக்கிறது உறுதி. எல்லாருக்கும் பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்று உண்டு. இதுக்கிடையில பயம்னு ஒன்று என்னன்னா, நம்மளுடைய உயிர் போயிடுங்கிற பயம் யாருக்குமே கிடையாது. அதில் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் ஏன்னா எப்போ போனாலும் போயிட்டு போட்டோம் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க சாகக்கூடாதுன்னு நினைப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் அப்பா அம்மாவை நினைப்பா, சில பேர் அவங்களுடைய குருநாதரை நினைப்பா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சவங்க, அவர்களுக்கு நல்ல ஆயுள கொடுன்னு வேண்டுறோம் இல்லையா, அந்த பயம் விலகிறதுக்கு யமலிங்கத்தை வழிபட்டா விசேஷம். இது வரைக்கும் யமலிங்கத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம். இப்போ நிருத்திலிங்கம்னு பார்க்க போகிறோம். நிருத்திலிங்கம் தென்மேற்கு திசையில் இருக்கிறது. தென்மேற்கு திசை என்று சொன்னால் தென்மேற்கு திசையை பார்க்குற மாதிரி இருக்கிற பகவான் ராகு பகவான். என்ன சுவாமி, இது வரைக்கும் திருவண்ணாமலை பற்றி கோயில் பற்றி சொல்லுவாங்க, இதெல்லாம் பற்றி பேசுவாங்க, நீங்கள் லிங்கத்தை ராகு பகவான் பார்க்குறாரு. ஆமாம், நிருத்தி லிங்கத்தை ராகு பகவான் பார்த்துட்டு இருக்கார். அப்போ ராகு பகவான் பார்க்கக்கூடிய லிங்கம் ஆகப்பட்டதனால் இந்த லிங்கம் பக்கத்தில் சனி தீர்த்தம் என்று ஒன்று உள்ளது. இப்போ இந்த வருஷம் தனுஷ் ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள் இந்த தீர்த்தத்தில் ஜலம் எடுத்து கொஞ்சம் மேலே தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு, சுவாமி இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாது, அது உங்கள் மனசில் என்ன பிரச்சனை தோணுதோ அதை சொன்னீங்கன்னா அது நடக்கும். 10 பிரச்சனை சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனை அந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது சொல்லிட்டீங்கன்னா, நிருத்திலிங்கத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்வை பெற்ற சனி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தீர்த்தம் எடுத்து தெளிச்சிட்டேன்னா இந்த 3 ராசிக்காரருக்கும் இந்த 2.5 வருடம் சுவாமி தனுசு ராசியில் பிரவேசிக்கிற வரைக்கும் சிறப்பாக இருக்கும். ஒரு முறை செல்லும் பொழுது ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் தாராளமாக வேண்டிக் கொள்ளலாம். नमामीशमीशान निर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् अजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकारमाकाशवासं भजेऽहं नमामीशमीशान निर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् निराकारमोङ्कारमूलं तुरीयं गिराज्ञानगोतीतमीशं गिरीशं कराळं महाकालकालं कृपालं गुणागारसंसारसारं नतोऽहम्
तुषाराद्रिसङ्काश गौरं गभीरं मनोभूतकोटिप्रभासी शरीरं स्फुरन्मौलिकल्लोलिनी चारुगङ्गा रसफालबालेन्दुकण्ठे भुजङ्गा चलत्कुन्दलं शुभ्रनेत्रं विशालं प्रसन्नाननं नीलकण्ठं दयालं मृगाधीश चर्माम्बरं मुण्डमालं प्रियं शङ्करं सर्वनाथं भजामि प्रचण्डं प्रकृष्टं प्रगल्भं परेशम् अखण्डं भजे भानुकोटिप्रकाशं त्रयीशूलनिर्मूलनं शूलपाणिं भजेऽहं भवानीपतिं भावगम्यम् कलातीत कल्याण कल्पान्तकारी सदा सज्जनानन्ददाता पुरारी चिदानन्द सन्दोह मोहापहारि प्रसीद प्रसीद प्रभो मन्मधारी न यावत् उमानाथ पादारविन्दं भजन्ति हलोके परे वानराणां न तावत् सुखं वापि सन्तापनाशं प्रसीद प्रभो सर्वभूताधिवास न जानामि योगं जपं नैव पूजां नतोऽहं सदा सर्वदा देव तुभ्यं जराजन्म दुःखौघतातप्यमानं प्रभो पाहि शापान्नमामीश शम्भो रुद्राष्टकमिदं प्रोक्तं विप्रेण हरतुष्टये ये पठन्ति नरा भक्त्या तेषां शम्भुः प्रसीदति गंगातरंगरमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसी पुरपतिं भज विश्वनाथम् वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसी पुरपतिं भज विश्वनाथम् भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसी पुरपतिं भज विश्वनाथम् सीतां सुशोभित किरीट विराजमानौ फालेक्षणानल विशोषित पञ्चबाणं नागाधिपारचित भासुर कर्णपूरं वाराणसी पुरपतिं भज विश्वनाथम् पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुज पुङ्गव पन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसी पुरपतिं भज विश्वनाथम् तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसी पुरपतिं भज विश्वनाथम्
நிருத்திலிங்கத்தினுடைய தரிசனத்தை அழகாக முடித்துக்கொண்டு அப்படியே கோயிலை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம். கோயில் என்று சொல்லவுடன் பொதுவாகவே வைணவ பக்தர்கள் கோயில் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம் தான். கோயில்னு சொன்னால் பெரிய கோயில்னு சொன்னால் ஸ்ரீரங்கம். சிவபக்தர்கள் கோயில் அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலை தான். பெரிய கோயில் அப்படின்னு சொன்னாலே பெரிய கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னா திருவண்ணாமலை தீபம் தான். இந்த கோயிலுக்கு வந்த ரிஷிகள், மகரிஷிகள், சித்தர்கள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர், ஈசான்ய ஞான தேசிகர், விருப்பாட்சி தேவர், ரமண மகரிஷி, இப்படி ஒரு பட்டியல், நிறைய பெரிய பட்டியலுங்க. இதை நான் முழுவதும் சொன்னால் இன்னைக்கு நாள் முழுவதும் சொல்லிட்டு இருக்கலாம். அருணகிரிநாதர், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஆலயத்திற்கு சென்று அண்ணாமலையாரை பார்க்கறதுல என்னோட சொந்த அனுபவம் சொல்றேங்க. அந்த அண்ணாமலையாரை பார்க்கிற விதம், அந்த வைர பட்டை, விபூதி பூசி இருக்கிற அழகு, வைரத்தில் வச்சப்பட்ட பட்டை, எத்தனை அழகுங்க. அழகுக்கு அழகு சேர்ப்பது போன்ற அணிகலன்கள். எந்த லிங்கமும் இந்த அளவுக்கு அழகோட அழகா நான் பார்க்கலைங்க. அந்த ருத்ராட்சத்தை தங்கத்துல போட்டு மேல தங்க நாகாபரணம் வச்சு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டா இரு கண்கள் எடுத்த புண்ணியம் அந்த இடத்தோட நிற்குதுங்க. சுவாமியோட அலங்காரத்தை பார்க்கறதுக்கு அந்த பட்டு அங்கவஸ்திரத்தோட ஆவுடை மேல திருவண்ணாமலை லிங்கம் நின்று இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் உணர்ந்திய அந்த முகம், தினமும் தீபங்க. உள்ள விளக்கு மட்டும்தான் எரியும். ஒரு விளக்குல இவ்வளவு வெளிச்சம் தெரியுமா? அவ்வளவு ஒரு நாகாபரண ஆகர்ஷண சக்தி அக்னி லிங்கம். அந்த பக்கத்துல நின்று பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பகவான் கொடுத்தாங்க. ஒரு 6-7 அடி தூரத்துல இருந்து அப்படி பார்த்தா சப்த நாடி அடங்கக்கூடிய ஒரு இடங்க. நம்ம உடம்புல எந்த நரம்பு வேலை செய்யாது. ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை இறை சக்தியும் அங்கே தேஜஸாக முழு ஸ்வர்ண சுரூபியாக 5 முகம் கொண்ட ருத்ராட்ச ஞான திருவுருவம், லிங்கோத்பவர், லிங்கம், மகாலிங்கம், மகாபுருஷன், ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ என்ற மந்திரம், அந்த ரீங்காரம், அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம், அந்த கோயில்ல இந்த அலங்காரத்தோட சுவாமியை தரிசனம் செஞ்சவங்களுக்கு பாவம் அன்னைக்கு வரைக்கும் செஞ்ச பாவம் போயிடுச்சுங்க. என்ன பாவம் செய்திருந்தாலும் சரிங்க, அந்த ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சா என்ன அழகு. அற்புத தரிசனம், அற்புத தரிசனம். நம்ம நிறைய திருத்தலங்களை பார்க்கும்போது நம்ம பேசுறோம். அந்த வகையில் திருவண்ணாமலை தீபத்தையும் திருவண்ணாமலையாரை நினைக்கிறதும் முக்கியம்னா நேர்ல பார்த்தா முக்தி கிடைக்காம அங்க போயிடும் சொல்லுங்க. அத்தனை அழகு, கவர்ந்திழுக்கக்கூடிய அழகு இந்த திருத்தலத்துல. அப்படிப்பட்ட ஒரு அலங்கார ரூபத்துடன் இன்று 2 லிங்கம், அண்ணாமலையார் லிங்க தரிசனம், யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தாங்க என்ற பெரும்பாலான தகவல்களை தெரிந்து கொண்டோம். அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில். நாளை இந்த உடம்புல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொப்பளங்கள்லாம் வரும். வைத்தியம் பார்ப்போம், வைத்தியம் செல்லுபடியாகாது. அப்போ வைத்தியம் செல்லுபடியாகாத பட்சத்தில் கடவுள் 2 தடவை சிரிக்கிறார். 2 தடவை. எப்பெல்லாம் சிரிக்கிறார்? இந்த புக்கு என்னது, இந்த வீடு என்னது, யாராவது அப்படி பேசிட்டாங்கன்னா அதை பார்க்கும்போது இறைவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி. இன்னொரு தடவை சிரிக்கிறாராம். எப்போ? யாராவது ஒரு மருத்துவர் நான் காப்பாத்துறேன் கவலைப்படாதீங்க என்று சொல்லும்போது சிரிக்கிறாராம். இந்த மாதிரி 2 தடவை சிரிக்கிறார் சுவாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோக சஞ்சீவியா இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னை காப்பாற்றக்கூடிய வேலை அவரோடது. இவர் இடையில நின்று நான் காப்பாத்துறேன், நான் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்றார். அந்த மாதிரி மருத்துவம் ஜெயிக்காத சில இடங்கள் இருக்கிறது. அந்த கொப்பளங்கள் மாதிரி வரும், அது ஒரு இது மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருப்பவர்கள்
திருவண்ணாமலையில் ஒரு குளம் இருக்குது. அது எந்த குளத்தில் குளிச்சா இந்த ஸ்கின் டிசீஸ் போகும் என்ற அரிய அற்புத தகவலுடன் நாளை காலை அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.